நீங்கள் எப்போதாவது ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் அவரிடம் பேசாமலேயே ஒரு நிம்மதியை உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லது சிலர் சிரித்து பேசினாலும் அவர்களை தவிர்க்க வேண்டும் என்று உங்கள் மனம் சொன்னதுண்டா? மனிதர்களை வெறும் மனிதர்களாக பார்ப்பதை நிறுத்திவிட்டு அவர்களை ஆற்றலாக பார்க்க தொடங்கும் போது உங்கள் ஒட்டுமொத்த பார்வையும் மாறும். ஒருவரை கண்களால் பார்ப்பதை விட மனதால் உணரத் தொடங்குங்கள். சிலரின் இருப்பு உங்களுக்கு பாதுகாப்பையும் இலகுவான உணர்வையும் தரும். ஆனால் சிலரின் இருப்பு, அவர்கள் எவ்வளவு இனிமையாக பேசினாலும் உங்களுக்கு ஒரு பாரத்தை அல்லது அசௌகரியத்தை தரும். மற்றவர்களின் நடத்தையை பற்றி அளவுக்கு அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக அவர்களின் அதிர்வெண்ணை கவனியுங்கள், அதாவது ஃப்ரீக்வென்சி. உங்கள் ஆன்மா எங்கே அமைதி அடைகிறதோ அங்கே உண்மையான தெளிவு பிறக்கும். உங்கள் வாழ்க்கை என்ற எல்லைக்குள் எல்லோருக்கும் இடம் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் ஆத்மாவிற்கு எது ஊட்டமளிக்கிறதோ, எது உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கிறதோ அந்த சூழலை மட்டும் தேர்ந்தெடுங்கள். அனைவரையும் பிடித்து வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆற்றலை மதிக்க தொடங்குங்கள். அப்போதுதான் உண்மையான அமைதி பிறக்கும். உண்மை என்னவென்றால், நாம் அனைவரும் உடலால் வேறுபட்டிருந்தாலும் ஆன்மாவால் ஒன்றிணைந்த ஆற்றல் துகள்கள்தான். காஞ்சி மகா சுவாமிகள் அல்லது ரமண மகரிஷி போன்ற மகான்களின் சன்னதியில் நாம் நிற்கும் போது அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச வேண்டியதில்லை. அவர்களின் மௌனமே நமக்கு பேரமைதியை தரும். அதற்கு காரணம் இதுதான். ஏனென்றால் அவர்கள் மனித உடலை தாண்டி அனைவரையும் ஒரே பரமாத்மாவின் ஆத்ம ஜோதியாக, ஒரு ஆற்றலாக கண்டார்கள். மனிதர்கள் வெறும் சதையும் இரத்தமுமான உடலாக பார்க்காமல் ஆற்றலாக பார்க்க தொடங்கும் போதுதான் நம் அகக்கண் திறக்கிறது. மகான்களும் இதைதான் செய்தார்கள். அவர்கள் மனிதர்களின் முகத்தையோ, அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளையோ, அவர்களின் சமூக அந்தஸ்தையோ பார்க்கவில்லை. அவர்கள் பார்த்ததெல்லாம் அந்த உடலுக்குள் இருக்கும் சச்சிதானந்த ஆற்றலைதான். தெய்வத்தின் குரலில் மகா சுவாமிகள் சொல்வது போல, வேத மந்திரங்கள் எப்படி பிரபஞ்ச அதிர்வுகளை சீர் செய்கின்றனவோ அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு அல்லது ஆரா உண்டு. சிலரின் அருகே செல்லும் போது ஏற்படும் படபடப்பு அவர்களின் எதிர்மறை அதிர்வுகள். சிலரின் அருகாமையில் கிடைக்கும் அமைதி அவர்களின் நேர்மறை அதிர்வுகள். மகான்கள் இந்த அதிர்வுகளை உணர்ந்தார்கள். அதனால்தான் தீயவர்களையும் அவர்களின் அன்பால் நல்லவர்களாக மாற்ற முடிந்தது. நீங்கள் எப்போது எல்லோரையும் எனர்ஜியாக பார்க்க தொடங்குகிறீர்களோ அப்போது நான், நீ என்ற பேதம் அழிகிறது. நீங்களும் அந்த பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு பகுதிதான் என்ற உணர்வு பிறக்கிறது. மகான்கள் இந்த நிலையில் இருந்தால்தான் எல்லோரும் என் குழந்தைகளே என்ற பரந்த மனப்பான்மையுடன் அவர்களால் வாழ முடிந்தது. இதுதான் உண்மையான ஆத்ம ஞானம்.